அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பலன் 2025. இந்த 2025 தொடங்கக்கூடிய இந்த பயிற்சியானது 2027 வரைக்கும், அதாவது தொடர்ந்து 2.5 வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சியானது நடக்க இருக்குங்க. 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுறாரு. மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கு ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். மீனராசியில இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாளர் ரிஷபராசியும் 7ஆம் பார்வையாளர் கன்னிராசியும் 10ஆம் பார்வையாளர் தனுசு ராசியும் பார்க்கிறாரு. கடகராசிக்கான இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு இந்த உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்துமே சரி செய்ய முடியல. நான் எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டேன், பரிகாரம் செஞ்சுட்டேன், என்னென்னமோ விஷயம்லாம் பண்ணிட்டேன், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு எதிர்மறையாக நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? ரொம்பவே குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காணப்படும். கடகராசிக்காரர்களுக்கு எதிலுமே துடிப்புடனும் ஈடுபாட்டுடனும் ஈடுபடக்கூடிய கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. எதிலுமே உணர்ச்சி வசப்படுவதாக இவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய கடமையிலையும் காரியத்திலையும் கண்ணாக இருப்பாங்க. மேலும் சோம்பலை விரும்ப மாட்டாங்க. எந்த வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். மேலும் தலைமை தாங்கக்கூடிய பண்பை இயற்கையாகவே உடையவங்க அப்படின்னே சொல்லலாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இவங்க முதலிடத்துல அதற்கு தலைமை தாங்கக்கூடிய பண்பாக இந்த கடகம் ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்களாம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு. 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தில் இருந்து 7ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ரண ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தர போகிறாரு. அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை காண்பீங்க. சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க. திட்டமிட்டு சரியாக செயலாற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கடினமாக உழைத்து லாபம் அடைவீங்க. மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க. சொத்து விவகாரங்களில் நிலவி வந்த வில்லங்கங்கள் விலகி போகும். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோடு இணைந்து செயல்பட வைப்பார் இந்த சனி பகவான். சிறிய முதலீட்டிலும் பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்குவீங்க. தொலைவில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புண்டு. பலருக்கும் கிடைக்கக்கூடிய உடல் உபாதைகள் இப்போது உங்களுக்கு இருக்காது. அதாவது ஏற்கனவே உடல் உபாதையில் இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைகள் பளிச்சிடும். குழந்தைகளை கண்டிப்போடு வளர்ப்பீங்க. அதே நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே உங்களை ஏமாற்ற முயற்சிக்கக்கூடிய காலமாக கூட அமையலாம். இதனால் மனதில் குழப்பங்கள் சூழலாம். இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய ரகசியங்களை எவர்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் எடுத்து சொல்லுங்கள். நீங்களாக ஒரு கருத்து சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது போய் செல்லுபடியாகாது. உங்களுடைய முழு மனதார எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபட்டு சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் எச்சரிக்கையோடு சொல்வது தான் நல்லது. மற்றபடி கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க. வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு சீராக இருப்பதால் கடன்கள் ஏற்படாது அப்படின்னும் சொல்லப்படுது.
இது மட்டும் இல்லாமல் செய்தொழிலில் ஏற்பட்டும் போட்டிகளை சாதுரியத்தோடு எதிர்கொள்வீங்க. தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையோடு ஈடுபடுவீங்க. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்றாலும் அதற்கு ஏற்ற செலவுகளும் உண்டாகும். அதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து முக்கியமான செலவுகளை மட்டும் செய்வது நல்லது. உங்களுடைய நடை உடை பாவனைகளில் அழகு கூடும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெறுவீங்க. மேலும் உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேல் அதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புண்டு. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதனால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அலுவலகத்தில் இருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட பலருக்கும் அமையும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது. ஆனாலும் எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே செய்வது நல்லது. மேலும் தேவைக்கு ஏற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து போகக்கூடியவர்களாகவும் கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழக்கூடியதாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அரசு அதிகாரிகள் உங்களுடைய நேர்மறையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவர்கள் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களினுடைய உயர்ந்து காணப்படும். உங்களுடைய மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனக்கசப்பு ஏற்படலாம். இதனால் பிறருடன் பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது ரொம்பவே நல்லது. கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பாராட்டும் பணமும் உங்களுக்கு உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு பார்க்க போனால் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. கணவரிடத்தில் பாசத்தோடு பழகுவாங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வாங்க. தேவையற்ற கவலைகள் உங்கள் சிலருக்கு ஏற்படலாம். மேலும் மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது. பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியோடு பாடங்களை படிக்கிறது நல்லது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாகவே இருக பழகிக்கொள்ளுங்க. அது கண்டிப்பாக நல்லது. அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் 4ஆம் பாதம் பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சில செலவுகளும் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கையில் காசு புரளும் அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களிடத்தில் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நண்பர்களின் பகைகள் ஏற்படலாம். எனவே நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் உங்களுடைய ஒரு அமைதி காக்கிறதும் நல்லது. தேவையில்லாத பேச்செல்லாம் நீங்கள் விட்டுறது நல்லது. பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உகந்ததாக இருக்கும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலுமே திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணம் மூலமாக சாதகமான நிலைமை இருக்கும். கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக கூட வரலாம். முடிந்த வரைக்கும் நீங்கள் திங்களூர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது ரொம்பவே நல்லது. தினசரி 104 முறை 108 முறையாவது ராமநாம ஜெயத்தை சொல்வதும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மல்லிகை மலரை சிவனுக்கு பிரதோஷ வேளையில் சூட்டுவது மிக மிக நல்லது. இது மட்டும் இல்லாமல் சாத்திரவ குழப்பங்கள் உங்களுக்கு அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.